ஏரோதுவும் யோவான் ஸ்நானனும். அக்காலத்தில் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி, இவன் யோவான் ஸ்நானன், இவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான். ஆகையால் இவனிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று யோவான் அவனுக்கு சொல்லியிருந்தான். ஏரோது அவனை கொலை செய்ய மனதாயிருந்தும் ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியால் அவர்களுக்கு பயந்திருந்தான். அப்படி இருக்க ஏரோதின் ஜென்ம நாள் கொண்டாடப்படுகிற போது ஏரோதியாளின் குமாரத்தி அவர்கள் நடுவே நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தினாள். அது நிமித்தம் அவன், நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான். அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே யோவான் ஸ்நானனுடைய தலையை இங்கே ஒரு தாளத்திலே எனக்கு தாரும் என்று கேட்டாள். ராஜா துக்கமடைந்தான். ஆகிலும் ஆணையின் நிமித்தமும் பந்தியில் கூட இருந்தவர்களின் நிமித்தமும் அதை கொடுக்க கட்டளையிட்டு ஆள் அனுப்பி காவற்கூடத்திலே யோவானை சிரச்சேதம் பண்ணுவித்தான். அவனுடைய சிரசை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து சிறு பெண்ணுக்கு கொடுத்தார்கள். அவள் அதை தன் தாயினிடத்தில் கொண்டு போனாள். அவளுடைய சீஷர்கள் வந்து உடலை எடுத்து அடக்கம் பண்ணி பின்பு போய் அந்த சங்கதியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். இயேசுவின் கீர்த்தி. அக்காலத்திலே காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி, இவன் யோவான் ஸ்நானன், இவன் மரித்தோரில் இருந்து எழுந்தான். ஆகையால் இவனிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். இயேசு கிறிஸ்து பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் தொடர்ந்து செய்கிறார். வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குகிறார், பிசாசுகளை துரத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் கீர்த்தி பரவிற்று. காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது இயேசு கிறிஸ்துவின் கீர்த்தியை கேள்விப்படுகிறான். இவன் கலிலேயா தேசத்தின் அதிபதி. ரோம பேரரசில் கலிலேயா தேசம் ஒரு காற்பங்கு தேசமாக இருக்கிறது. ஏரோது ஜனங்களை வஞ்சித்து கொடுமையாக ஆட்சி புரிகிறான். யூத ஜனங்கள் இவன் மீது கோபமாக இருக்கிறார்கள். ஜனங்கள் மத்தியில் தவறு செய்வதோடு தன் அரண்மனையிலும் பல தவறுகளை செய்கிறான். இயேசு கிறிஸ்துவின் கீர்த்தி இந்த அரண்மனையிலும் பரவிற்று. சுவிசேஷம் ஒரு கடலை போன்றது. அலையின் வேகம் ஓரிடத்தில் குறைவாக இருந்தால் மற்றொரு இடத்தில் அதிகமாக இருக்கும். ஓரிடத்தில் ஜனங்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் மற்றொரு இடத்தில் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து வளர்ந்த ஊரில் உள்ள ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஏரோதுவின் அரண்மனையில் உள்ளவர்களோ இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு ஆச்சரியப்படுகிறார்கள். ஏரோதுவும் இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்படுகிறான். ஏரோது இதுவரையிலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படவில்லை. இப்போது அவருடைய கீர்த்தியை மாத்திரம் கேள்விப்படுகிறான். உயர் பதவியில் உள்ளவர்கள் நல்ல செய்திகளை கேட்க விரும்ப மாட்டார்கள். நல்ல செய்திகளுக்கு தூரமாக விலகி இருப்பார்கள். தங்களுடைய அந்தஸ்துக்கு வேறொருவர் உயர்ந்துவிடக்கூடாது என்று பொறாமைப்பட்டு மற்றவர்களை பழிவாங்குவதிலேயே கவனமாக இருப்பார்கள். சுவிசேஷத்தின் ரகசியமான தேவ ஞானத்தை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்கள். இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்ட ஏரோது தன்னுடைய ஊழியக்காரரிடம் தன்னுடைய கருத்தை விவரிக்கிறான். இயேசு கிறிஸ்துவை யோவான் ஸ்நானன் என்று கூறுகிறான். யோவான் ஸ்நானன் மரித்துவிட்டான். அவன் இப்போது மரித்தோரில் இருந்து எழுந்தான் என்பது ஏரோதுவின் விளக்கம். யோவான் உயிரோடு இருந்தபோது ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ பல அற்புதங்களை செய்கிறார். யோவான் உயிரோடு இருந்தபோது கிரியை செய்ததை விட இப்போது உயிர்த்தெழுந்து அதிக வல்லமையோடு கிரியை செய்வதாக ஏரோது கூறுகிறான். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பலத்த செய்கைகள் காணப்படுகிறது. ஆனால் ஏரோதோ இந்த செய்கைகள் யோவானிடத்தில் காணப்படுவதாக தன் ஊழியக்காரர்களிடம் கூறுகிறான். யோவான் ஸ்நானன் உயிரோடு இருந்தபோது அவன் ஏரோதுவுக்கு பிரச்சனையாக இருந்தான். யோவான் சத்தியத்தை அறிவித்ததினால் ஏரோதுவுக்கு அவனை பிடிக்கவில்லை. அவனை சிரச்சேதம் பண்ணிவிட்டான். அவனை கொன்று போட்டால் தன்னுடைய பிரச்சனையெல்லாம் முடிந்துவிடும் என்று ஏரோது நினைத்தான்.
தன்னுடைய பாவ வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொடரலாம் என்பது ஏரோதுவின் எண்ணம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஏரோது இயேசுவின் கீர்த்தியை பற்றி கேள்விப்படுகிறான். யோவான் ஸ்நானன் பிரசங்கித்த அதே சுவிசேஷ செய்தியையே இயேசு கிறிஸ்துவும் பிரசங்கிக்கிறார். மனுஷர்கள் தங்களுடைய பாவத்தில் இருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று எச்சரிக்கிறார். யோவானின் பிரசங்கமும் இயேசுவின் பிரசங்கமும் ஒன்றுபோல் இருப்பதினால் இயேசுவை யோவான் என்று ஏரோது தவறாக நினைக்கிறான். யோவான் ஸ்நானன் மீது தனக்கு ஏற்பட்ட கோபத்தினால் ஏரோது அவனை கொன்று போட்டான். இந்த உலகத்தின் அதிபதிகள் ஊழியக்காரர்களை சிறையில் அடைக்கலாம், துன்புறுத்தலாம், கொன்று போடலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை யாராலும் அழிக்க முடியாது. யோவான் ஸ்நானனை கொன்று போட்டதினால் அவன் பிரசங்கித்த சத்தியத்தை அழித்து போட்டதாக ஏரோது நினைத்தான். ஆனால் அதே சத்தியத்தை இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுகிறார். தம்முடைய வார்த்தைகளை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதி பண்ணுகிறார். ஒரு ஊழியக்காரன் மரித்து போனால் அல்லது இரத்த சாட்சியாக மரித்தால் கர்த்தர் அவனுடைய ஸ்தானத்தில் பல ஊழியக்காரர்களை எழுப்புவார். ஏரோது ராஜா தன் சகோதரனாகிய பிலிப்புவுக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறான். அவனுடைய மனைவியாகிய ஏரோதியாளை தனக்கு சொந்தமாக்கி கொண்டான். இது மிகப்பெரிய பாவம். இந்த பாவத்தினால் ஏரோதுவின் உள்ளத்தில் குற்ற உணர்வு வருத்துகிறேன். இந்த பாவத்தினால் ஏரோதுவின் உள்ளத்தை குற்ற உணர்வு வருத்துகிறது. குற்ற உணர்வு வரும்போது பயமும் சேர்ந்தே வரும். எதை பார்த்தாலும் தேவையில்லாமல் பயப்படுவார்கள். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓடிப்போகிறான். ஏரோது துன்மார்க்கனாகவும் கடின இருதயம் உள்ளவனாகவும் இருக்கிறான். தன்னுடைய பாவத்திற்காக அவன் சிறிதும் மனம் வருந்தவில்லை. தன் சகோதரனுக்கு விரோதமாக துரோகம் செய்ததை நினைத்து கவலைப்படவில்லை. யோவான் ஸ்நானனை காரணமில்லாமல் கொன்று போட்டதற்காக ஏரோது வருத்தப்படவில்லை. ஏரோதுவினிடத்தில் பிசாசின் கிரியைகள் காணப்படுகிறது. பிசாசுகள் தேவனை விசுவாசிக்கும், தேவனை பார்த்து நடுங்கும். ஆனால் அவை ஒருபோதும் தேவனை விசுவாசித்து மனம் திரும்பாது. இந்த பிசாசுகளைப் போலத்தான் ஏரோதுவும் மனம் திரும்பாமல் இருக்கிறான். கார்பங்கு தேசாதிபதி என்பவர் ஒரு தேசத்தின் 1/4 பகுதியை ஆளுகிறவர். பிற்காலத்தில் ஆளுநர்களுக்கு கார்பங்கு தேசாதிபதி என்னும் பெயர் வழக்கத்தில் வந்தது. ஏரோதியாள். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். ஏனெனில் நீர் அவனை வைத்துக் கொள்வது நியாயம் அல்ல என்று யோவான் அவனுக்கு சொல்லியிருந்தான். ஏரோதியாள் பிலிப்புவின் மனைவியாக இருந்தவள். பிலிப்பு ஏரோதுவின் சகோதரன். ஏரோது பிலிப்புவை வஞ்சித்து அவளை தன் மனைவியாக்கி கொண்டான். இந்த தவற்றை யோவான் ஸ்நானன் சுட்டி காண்பித்தான். இதனால் கோபமடைந்த ஏரோது யோவான் ஸ்நானனை சிறையில் அடைத்து விட்டான். தன்னுடைய பாவத்தை ஏரோது அத்துடன் முடித்துக் கொள்ளாமல் யோவானை சிரச்சேதம் பண்ணி கொன்று போட்டான். கர்த்தருடைய வழியை ஆயத்தம் பண்ண வந்த யோவான் ஸ்நானனுடைய ஜீவியம் இவ்வாறு பரிதாபமாக முடிந்தது. அவன் சத்தியத்திற்காக இரத்த சாட்சியாக மரித்தான். ஸ்திரீகளுக்குள் பெரியவனாக இருந்த யோவான் ஸ்நானனுக்கே இப்படிப்பட்ட நிலைமை வருகிறது என்றால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் மற்ற ஊழியக்காரர்களுக்கும் இதை போல மோசமான சம்பவம் நடைபெறலாம். இந்த உலகம் நம்மை பகைத்தாலும் நாம் கர்த்தருக்கு உண்மையோடு ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியக்காரர்கள் மரித்தாலும் சத்தியம் மரிப்பதில்லை. யோவான் ஸ்நானன் ஏரோதுவின் பாவத்தை கடிந்து கூறுகிறான். யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தை கேட்டு அவனை பின்பற்றியவர்களில் ஏரோதுவும் ஒருவன். யோவான் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்தான். யோவான் ஸ்நானனுடைய யோசனைப்படி ஏரோது அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோட அவனுடைய சொல்லை கேட்டு வந்தான். தன்னை பின்பற்றிய சீஷன் ஒருவனாகிய ஏரோதுவினிடத்தில் யோவான் ஸ்நானன் மிகுந்த தைரியத்தோடு சத்தியத்தை அறிவித்தான். நீர் ஏரோதியாளை வைத்துக் கொள்வது நியாயம் அல்ல என்று ஏரோதிடம் எச்சரித்தான். ஏரோதோ மனம் திரும்புவதற்கு பதிலாக யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்துவிட்டான். ஏரோதுவின் சகோதரன் பிலிப்பு உயிரோடு இருக்கிறான். அவனுடைய மனைவி ஏரோதியாளை ஏரோது தனக்கு சொந்தமாக்கி மகா பெரிய பாவம் செய்தான். ஏரோதியாள் ஒரு விதவை அல்ல, அவள் பிலிப்புவின் மனைவியாகவே இருந்தாள்.
பிலிப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறான். ஏரோது தன் சகோதரனை வஞ்சித்து ஏரோதியாளை தனக்கு மனைவியாக வைத்துக் கொண்டிருக்கிறான். ஏரோது செய்த இந்த பாவத்திற்காகத்தான் யோவான் ஸ்நானன் அவனை கடிந்து கூறினான். நீ அவளை வைத்துக் கொள்வது நியாயமல்ல என்பது யோவான் ஸ்நானனுடைய குற்றச்சாட்டு. இது ஒரு பாவம் என்று யோவான் உணர்த்தினான். பிறனுடைய மனைவியை அபகரித்துக் கொள்வது சட்டப்படி தவறு. தேவனுடைய பிரமாணத்தின்படியும் இது தவறு. உலக பிரகாரமான அரசாங்கங்களின் சட்டத்தின்படியும் இது தவறு. இந்த உலகத்தில் உள்ள பல அரசாங்கங்கள் உலக பிரகாரமாக ஆட்சி புரிந்தாலும் தங்களுடைய ராஜ்யத்தின் சட்ட திட்டங்களுக்கு தேவனுடைய பிரமாணத்தையே ஆதாரமாக கொண்டுள்ளன. ராஜாக்கள் தேவனுடைய பிரமாணத்தை மீறக்கூடாது. ராஜா துன்மார்க்கனாக இருந்தால் தேசத்தில் அமைதி இருக்காது, சுபிட்சம் இருக்காது. உயர் பதவியில் உள்ளவர்கள் தவறு செய்தால் அவர்களிடத்தில் யாராவது துணிந்து வந்து அவருடைய தவறுகளை உணர்த்தி கூற வேண்டும். இவ்வாறு உணர்த்துகிறவர் சரியான நபராகவும் இருக்க வேண்டும். உணர்த்தப்படும் இடமும் சரியான இடமாக இருக்க வேண்டும். ஊழியக்காரர்கள் இடம், பொருள், காலம் அறிந்து ஊழியம் செய்ய வேண்டும். யோவான் ஸ்நானன் சத்தியத்தை அறிவித்தான். ஏரோது மனம் திரும்புவதற்கு பதிலாக யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்து விடுகிறான். இதன் மூலமாக யோவான் மீது தனக்குள்ள கோபத்தையும் ஏரோது வெளிப்படுத்துகிறான். அதே வேளையில் தான் சேர்த்து வைத்துக் கொண்ட ஏரோதியாளையும் சந்தோஷப்படுத்துகிறான். நாம் உண்மையாக கடிந்து கூறும்போது தவறு செய்தவர் நமது வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் சும்மா போக மாட்டார்கள். நமது வார்த்தையின் நிமித்தம் நம்மீது கோபப்படுவார்கள். தேவனுடைய ஊழியக்காரர்கள் சுவிசேஷத்தின் நிமித்தம் பாடுகளை அனுபவிப்பது புதுமை அல்ல. உண்மையாக ஊழியம் செய்கிறவர்களும் துன்பப்படுகிறார்கள். தங்கள் கடமைகளில் நேர்மையாக இருக்கிறவர்களுக்குத்தான் பல பிரச்சனைகள் வரும். ஏரோதியாள் என்பவள் முதலாவதாக பிலிப்புவின் மனைவி, பின்பு ஏரோதின் மனைவியானாள். ஏரோது ராஜாவின் மகனான அரிஸ்தோபுலஸ் என்பவனின் குமாரத்தி. ஏரோதியாளுக்கும் பிலிப்புவிற்கும் ஒரு குமாரன் பிறந்தான். அவன் பெயர் சாலோமே. அதன் பின்பு ஏரோதியாள் பிலிப்புவை விட்டுவிட்டு அவன் சகோதரனான ஏரோதை திருமணம் செய்து கொண்டாள். ஏற்கனவே ஏரோது அரேபியா தேசத்து ராஜாவான அரிதாசின் குமாரத்தியை திருமணம் செய்திருந்தான். ஏரோது தற்போது இவளை தள்ளி வைத்துவிட்டு ஏரோதியாளை திருமணம் செய்து கொண்டான். இதனால் கோபமடைந்த அரபிய தேசத்து ராஜாவான அரிதாஸ் ஏரோதின் மீது படையெடுத்து அவனுடைய இராணுவத்தை முழுவதுமாக சங்காரம் பண்ணினான். யோவான் ஸ்நானனை சிரச்சேதம் பண்ணியதற்காக ஏரோதின் மீது விதிக்கப்பட்ட நியாய தீர்ப்பினாலேயே இவ்வாறு நடைபெற்றது என்று யோசபஸ் என்னும் வரலாற்று ஆசிரியர் எழுதியிருக்கிறார். ஏரோது ஏரோதியாளை வைத்துக் கொள்வது நியாயமல்ல. ஏனெனில் ஏரோதியாள் பிலிப்புவின் மனைவி. பிலிப்பு ஏரோதின் சகோதரன். ஒருவனுடைய சகோதரனின் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்ல. ராஜாக்கள் மீது குற்றம் சுமத்திய தேவனுடைய ஊழியக்காரர்கள். ஆபிரகாம் பார்வோன் மீது குற்றம் சுமத்தினான். ஆபிரகாம் அபிமெலேக்கின் மீது குற்றம் சுமத்தினான். ஈசாக்கு அபிமெலேக்கின் மீது குற்றம் சுமத்தினான். மோசே பார்வோன் மீது குற்றம் சுமத்தினான். பீலேயாம் பாலாக் மீது குற்றம் சுமத்தினான். ஒரு தீர்க்கதரிசி யெரொபெயாம் மீது குற்றம் சுமத்தினான். மிகாயா ஆகாப் மீது குற்றம் சுமத்தினான். எலிசா நாகமான் மீது குற்றம் சுமத்தினான். அனானி ஆசாவின் மீது குற்றம் சுமத்தினான். சகரியா யோவாஸ் மீது குற்றம் சுமத்தினான். அசரியா உசியா மீது குற்றம் சுமத்தினான். உரியா யோயாக்கிம் மீது குற்றம் சுமத்தினான். எரேமியா சிதேக்கியா மீது குற்றம் சுமத்தினான். யோவான் ஸ்நானன் ஏரோதின் மீது குற்றம் சுமத்தினான். ஏரோதுவின் பயம். ஏரோது அவனை கொலை செய்ய மனதாயிருந்தும் ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடினால் அவர்களுக்கு பயந்திருந்தான். யோவான் ஸ்நானனை கொலை செய்து விட வேண்டும் என்பதுதான் ஏரோதுவின் விருப்பம். இதற்காகத்தான் அவனை கைது செய்தான். யோவான் மீதுள்ள கோபம் நாளுக்கு நாள் அதிகரித்தது. அவனை கொலை செய்ய வேண்டும் என்னும் வெறி ஏரோதுவின் மனதில் உச்சநிலையில் இருந்தது. ஆயினும் யோவான் ஸ்நானனை ஏரோது கொலை செய்யவில்லை. ஜனங்கள் யோவான் ஸ்நானனை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்கள். ஏரோது ஜனங்களுக்கு பயப்படுகிறான். ஏரோது தேவனுக்கு பயப்படவில்லை. யோவான் ஸ்நானனை கொல்லாமல் இருப்பதற்கு தேவ பயம் காரணமல்ல.
தேவனுக்கு பயப்படும் பயம் ஏரோதுவினிடத்தில் இருந்திருக்கும் என்றால் அவன் யோவானை கைது செய்து காவலில் வைத்திருக்க மாட்டான். இவன் யோவானுக்கும் பயப்படவில்லை, ஆனால் ஜனங்களுக்கு பயப்படுகிறான். தன்னுடைய சுய நலத்திற்காக, சுய பாதுகாப்பிற்காக பயப்படுகிறான். ஜனங்கள் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்கள். அந்த தீர்க்கதரிசியை கொன்று போட்டால் ஜனங்கள் தன் மீது கோபப்படுவார்கள். தனது பதவிக்கு ஆபத்து உண்டாகும், தன் உயிருக்கும் ஆபத்து உண்டாகலாம் என்று ஏரோது ஜனங்களுக்கு பயப்படுகிறான். மனுஷர்கள் எவ்வளவுதான் பராக்கிரமசாலிகளாக இருந்தாலும் அவர்களுக்கும் பயம் உண்டாகும். துன்மார்க்கரும் பயப்படுவார்கள். இவர்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவ பயம் காரணம் அல்ல. தங்களைப் போன்ற மற்ற துன்மார்க்கருக்கு பயந்துதான் தங்களுடைய துன்மார்க்கமான செயல்களை குறைத்துக் கொள்கிறார்கள். தவறு செய்கிறவர்கள் தேவனை பற்றி சிந்தித்து பார்ப்பதில்லை. தவறு செய்தால் தங்களுக்கு தண்டனை கிடைக்குமே என்று பயப்படுகிறார்கள். பயம் மனுஷரை கொன்று போடுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தவறு செய்ய மாட்டான். தவறு செய்தாலும் தான் செய்த தவற்றை கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வான். விசுவாசி கர்த்தருக்கே பயப்படுவான். ஆனால் துன்மார்க்கனோ தன்னை போன்ற மனுஷனுக்கு பயப்படுகிறான். ஏரோது காற்பங்கு தேசாதிபதியாக இருந்தாலும் சிங்காசனத்தில் வீற்றிருந்தாலும் அவனும் ஜனங்களுக்கு பயப்படுகிறான். ஏரோதுவிற்கு 2 பக்கங்களில் இருந்து பிரச்சனை. யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தை கேட்டிருந்ததினால் அவன் தேவனுக்கு பயந்தான். அதே சமயத்தில் தனது பதவி போய்விடுமோ என்று ஜனங்களுக்கும் பயந்தான். முடிவில் தேவனை விட ஜனங்களுக்கே அதிகமாக பயந்து யோவான் ஸ்நானனை சிரச்சேதம் பண்ணினான். ஏரோதியாளின் குமாரத்தி. அப்படி இருக்க ஏரோதின் ஜென்ம நாள் கொண்டாடப்படுகிற போது ஏரோதியாளின் குமாரத்தி அவர்கள் நடுவே நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தினாள். யோவான் ஸ்நானனின் வார்த்தை நிமித்தம் ஏரோதியாளும் அவன் மீது கோபமாக இருக்கிறாள். அவனை பழிவாங்குவதற்கு தகுந்த சமயம் பார்த்து கொண்டிருக்கிறாள். இரத்த வெறி பிடித்தவளாக இருக்கிறாள். யோவான் மரித்தால்தான் தனக்கு நிம்மதி என்று தீர்மானம் பண்ணிவிடுகிறாள். வஞ்சனை எண்ணம் கொண்டவர்கள் எந்த தீச்செயலையும் செய்ய தயங்க மாட்டார்கள். ஜனங்களுக்கு கோபம் வராமல் யோவான் ஸ்நானனை எப்படி கொன்று போடுவது என்று ஏரோதியால் சதி பண்ணுகிறாள். ஏரோது தன் ஜென்ம நாளை கொண்டாடுகிறான். தன் பிறந்த நாளில் பலவிதமான வேடிக்கை நிகழ்ச்சிகளை நடத்துகிறான். அவனுடைய அரச சபையில் பலரும் அமர்ந்து ஏரோதுவின் ஜென்ம நாளை கொண்டாடுகிறார்கள். அந்த நாளில் ஏரோதியாளின் குமாரத்தி அரச சபையில் எல்லோருக்கும் முன்பாக நடனம் பண்ணி ஏரோதுவை சந்தோஷப்படுத்துகிறாள். முக்கியமான நாட்களில் அரண்மனையில் இதுபோன்ற விழாக்கள் நடப்பது வழக்கம். நடன நிகழ்ச்சிகளும் மற்ற கேளிக்கை நிகழ்ச்சிகளும் அரண்மனையில் நடைபெறும். ஏரோதியாளின் குமாரத்தியே அரண்மனையில் நடனம் ஆடுகிறாள். இவள் சாதாரண பெண் அல்ல, ராணியின் குமாரத்தி. ஆகையினால் சாதாரண நடனத்தை விட இந்த நடனம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இவளுடைய நடனத்தை கண்டு ஏரோது சந்தோஷப்படுகிறான். ராஜாக்களுக்கு பிறந்த நாளும் ஆட்சியில் அமர்ந்த நாளும் ஜென்ம நாளாகவே கொண்டாடப்பட்டது. ஜென்ம நாளை சந்தோஷமாக கொண்டாடுவார்கள். இந்நன்னாளில் பெர்சிய ராஜாக்கள் தங்களிடம் யார் எதை கேட்டாலும் அன்பளிப்பாக தருவார்கள். இப்பேற்பட்ட கொண்டாட்டமான நாட்களில் ராஜாக்கள் தருவேன் என்று கூறுவதை ஆணையிட்டு வாக்கு கொடுப்பது வழக்கம். ஏரோது ஆணையிட்ட வாக்கு. அது நிமித்தம் அவன் நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்குதான். தன்னுடைய சந்தோஷத்தில் என்ன பேசுவது என்றே ஏரோதுக்கு புரியவில்லை. அந்த சிறு பெண்ணிடம் நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுக்கிறான். ஞானமாக சிந்தித்து பேசாமல் அவசரப்பட்டு வார்த்தைகளை அள்ளி விடுகிறான். தன்னுடைய வார்த்தையினால் மிகப்பெரிய கண்ணியில் சிக்கிக் கொள்கிறான். யோவான் ஸ்நானனுடைய தலை. அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே யோவான் ஸ்நானனுடைய தலையை இங்கே ஒரு தாளத்திலே எனக்கு தாரும் என்று கேட்டாள். ஏரோது ஆணையிட்டு வாக்கு கொடுத்ததை இந்த சிறு பெண் தன் தாயாகிய ஏரோதியாளிடம் அறிவிக்கிறாள். அவளும் இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்த விரும்புகிறாள். தன் மகளுக்கு துன்மார்க்கமான ஆலோசனை கூறுகிறாள். பெற்றோர்கள் துன்மார்க்கமான ஆலோசனைகளை கூறினால் பிள்ளைகளின் நிலைமை பரிதாபமாக இருக்கும். ஏரோதியாள் தன் மகளை ஏவுகிறாள். அவள் ஏவிய பிரகாரமாக அந்த பெண் ஏரோதிடம் வந்து யோவான் ஸ்நானனுடைய தலையை இங்கே ஒரு தாளத்திலே எனக்கு தாரும் என்று கேட்கிறாள்.
ஏரோதுதான் ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான். இந்த ஆணையை ஏரோதியாள் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறாள். யோவான் ஸ்நானனுடைய தலையை ஒரு தாளத்தில் தர வேண்டும் என்பது ஏரோதியாளின் விருப்பம். தாயாரின் விருப்பத்தை அவளுடைய குமாரத்தி கேட்கிறாள். ஏரோது ஆணையிட்டு கொடுத்த வாக்கினால் இப்போது யோவான் சிரச்சேதம் பண்ணப்பட வேண்டும். தன்னுடைய மரணத்தின் மூலமாக யோவான் ஸ்நானன் தேவனை மகிமைப்படுத்துவான். யோவான் ஸ்நானனை கொல்லுவதன் மூலமாக ஏரோதியாளின் கொலைவெறி தணியவில்லை. அவனுடைய தலையை ஒரு தாளத்தில் வைத்து தர வேண்டும் என்று கேட்கச் சொல்லுகிறாள். ஒரு சிறு பிள்ளை நடனமாடி ராஜாவை சந்தோஷப்படுத்தி ஒரு நீதிமானுடைய ஜீவனையே தனக்கு பரிசாக கேட்கிறாள். ஏரோதின் மனச்சாட்சியை யோவான் ஸ்நானனின் பிரசங்கம் கலக்கிற்று. யோவான் ஸ்நானனிடமிருந்து தானும் ஏரோதும் விடுதலை பெற வேண்டும் என்று ஏரோதியாள் நினைத்தாள். ஆகையினால் யோவான் ஸ்நானனை சிரச்சேதம் பண்ணுவதற்கு சதி பண்ணினாள். யோரோம் என்னும் வரலாற்று ஆசிரியர் இதை பற்றி எழுதும்போது யோவான் ஸ்நானன் சிரச்சேதம் பண்ணப்பட்ட பிறகு அவனுடைய நாக்கை ஏரோதியால் தனியாக வெளியே இழுத்து அதை கத்தியால் குத்தினாள் என்று எழுதியிருக்கிறார். ஏரோதுவின் துக்கம். ராஜா துக்கமடைந்தான். ஆகிலும் ஆணையின் நிமித்தமும் பந்தியில் கூட இருந்தவர்களின் நிமித்தமும் அதை கொடுக்க கட்டளையிட்டு ஆள் அனுப்பி காவற் கூடத்திலே யோவானை சிரச்சேதம் பண்ணிவித்தான். ஏரோதியாளின் குமாரத்தி கேட்டது ஏரோதுவுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. மிகுந்த துக்கப்படுகிறான். யோவான் ஸ்நானன் மீது தனக்குள்ள மரியாதையை துக்கத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறான். ஜனங்களுக்கு பயந்ததினால் யோவான் ஸ்நானனை ஏரோது கொலை பண்ண தயங்கினான். ஆனால் இப்போதோ தன்னுடைய ஆணையின் நிமித்தமும் பந்தியில் கூட இருந்தவர்களின் நிமித்தமும் யோவான் ஸ்நானனை கொலை செய்ய தீர்மானம் பண்ணி ஆணையிடுகிறான். ஏரோது ராஜாவைப் போல ஏராளமான ஜனங்கள் பாவம் செய்கிறார்கள். பாவம் செய்யும் போது துக்கம் அடைகிறார்கள். துக்கத்தோடே பாவம் செய்கிறார்கள். ஆனால் தாங்கள் செய்த பாவத்திற்கு வருத்தம் அடைவதில்லை, மனம் திருந்துவதில்லை. ஏரோதுவும் தான் செய்யும் பாவத்திற்கு மனம் வருந்தவில்லை. தான் செய்த பாவத்திற்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படாது. ஏரோது தான் கொடுத்த ஆணைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். அவனுடைய மனச்சாட்சி அவன் கொடுத்த ஆணையை நிறைவேற்றச் செல்லுகிறது. தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறான். யோவான் ஸ்நானனை கொலை பண்ணுவது நியாயமானது என்று தீர்மானம் பண்ணுகிறான். இந்த கொலைக்கு அவனுடைய ஆணையும் அங்கு கூடியிருக்கும் ஜனங்களுமே காரணம். நாம் கொடுத்த ஆணையின் நிமித்தமாக துன்மார்க்கமான செயலை செய்வது நியாயமல்ல. துன்மார்க்கமான ஆணை துன்மார்க்கமான செயலை நியாயப்படுத்தாது. பாவம் செய்ய வேண்டும் என்று யாரும் ஆணையிட்டுக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் பாவத்திற்கு விரோதமாக தேவன் ஏற்கனவே ஆணையிட்டிருக்கிறார். தேவனுடைய ஆணைக்கு விரோதமாக நம்முடைய ஆணை ஒருபோதும் செயல்படக்கூடாது. துன்மார்க்கரோடு சேர்வதும் பாவம், அவருடைய ஆலோசனைகளை கேட்பதும் பாவம். ஏரோது ராஜாவின் பந்தியில் துன்மார்க்கர் நிறைந்திருக்கிறார்கள். அவர்கள் நிமித்தமாக ஏரோது தான் கொடுத்த ஆணையை நிறைவேற்ற விரும்புகிறான். பந்தியில் இருந்தவர்களில் ஒருவர் கூட ஏரோதுவுக்கு நல்ல ஆலோசனை கூறவில்லை. தான் கொடுத்த ஆணையை நிறைவேற்றும் விதமாக யோவான் ஸ்நானனுடைய தலையை ஒரு தாளத்தில் கொடுக்க ஏரோது கட்டளையிடுகிறான். தன்னுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு ஏரோது காவற்கூடத்திற்கு ஆளை அனுப்புகிறான். சிறைச்சாலையில் யோவான் ஸ்நானன் சிரச்சேதம் பண்ணப்படுகிறான். சிரச்சேதம் பண்ணுவதற்கென்று அரண்மனையில் தனியாக இடம் உள்ளது. உரிய விசாரணைக்கு பின்பே ஒருவரை குற்றவாளி தீர்மானம் பண்ணிய பிறகே அந்த நபரை எல்லார் முன்பாகவும் சிரச்சேதம் பண்ணுவது வழக்கம். ஆனால் இங்கோ முறைப்படி எதுவும் நடக்கவில்லை. இரவு வேளையில் யோவானை சிரச்சேதம் பண்ணுகிறார்கள். காவற்கூடத்திலேயே சிரச்சேதம் பண்ணிவிடுகிறார்கள். ஜனங்களுக்கு பயந்ததினால் ஏரோது இது போன்ற முறைகேடான காரியத்தை செய்கிறான். கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் யோவான் ஸ்நானனைப் போல பாடுகளை அனுபவிக்கிறார்கள். நேர்மையான விசாரணை நடைபெறாமல் ஊழியக்காரர்களை கொடுமைப்படுத்துகிறார்கள். எல்லோருக்கும் முன்பாக நியாயப்படி விசாரிக்காமல் ஆள் இல்லாத மூலைகளில் ஊழியக்காரர்களை தண்டித்து விடுகிறார்கள். இரத்த சாட்சியாக மரித்த விசுவாச வீரர்களின் இரத்தம் இதுபோன்று மூலைகளில் சிந்தப்பட்டிருக்கிறது. வனாந்திரத்தில் பேசுகிற சத்தமாக இருந்தவனுடைய சத்தம் நிறுத்தப்படுகிறது.
யோவானுடைய சத்தம் அமைதியாயிற்று. ஒளியாக பிரகாசித்தவனுடைய வெளிச்சம் அணைக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் எலியா தீர்க்கதரிசியை போன்று ஊழியம் செய்தவன் இரத்த சாட்சியாக மரித்து போகிறான். ஏரோதியாளின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக எல்லோருக்கும் நற்செய்தியை அறிவித்த யோவான் ஸ்நானன் சிரச்சேதம் பண்ணப்படுகிறான். யோவான் 18 மாதங்கள் சிறைச்சாலையில் இருந்தான். யோவான் கூறிய பல காரியங்களை ஏரோது கேட்டு அவற்றுக்கு கீழ்ப்படிந்திருந்தான். ஆனாலும் ஏரோது ஆள் அனுப்பி காவற்கூடத்திலே யோவானை சிரச்சேதம் பண்ணுவித்தான். தாளத்தில் சிரசு. அவனுடைய சிரசை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து சிறு பெண்ணுக்கு கொடுத்தார்கள். அவள் அதை தன் தாயினிடத்தில் கொண்டு போனாள். ராஜாவின் ஆட்கள் யோவான் ஸ்நானனை சிரச்சேதம் பண்ணுகிறார்கள். ராஜாவின் கட்டளைப்படி அந்த சிரசை ஒரு தாளத்தில் கொண்டு வந்து ஏரோதியாளின் குமாரத்தியிடம் கொடுக்கிறார்கள். அவளோ அந்த சிரசை தன் தாயினிடத்திற்கு கொண்டு போகிறாள். விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் பரிசாக பெற்ற பரிசு பொருட்களை தங்கள் பெற்றோர்களிடம் காண்பிக்க கொண்டு போவது போல இந்த சிறு பெண் யோவான் ஸ்நானனுடைய சிரசை தன் தாயினிடத்திற்கு கொண்டு போகிறாள். ஏரோதியாளின் பழிவாங்கும் வெறி அந்த சிரசை பார்த்தபோது தணிந்திருக்கலாம். யோவானுடைய உடல். அவனுடைய சீஷர்கள் வந்து உடலை எடுத்து அடக்கம் பண்ணி பின்பு போய் அந்த சங்கதியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். யோவானுடைய சீஷர்கள் ஏரோதுவின் அரண்மனைக்கு வந்து அவனுடைய உடலை எடுத்து அடக்கம் பண்ணுகிறார்கள். இந்த துயர செய்தியை இயேசு கிறிஸ்துவிடம் வந்து அறிவிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களுக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டும். அவர்கள் உயிரோடு இருக்கும்போது மாத்திரமல்ல, அவர்கள் மரித்த பின்பும் அவர்களை நினைவு கூற வேண்டும். யோவானுடைய சீஷர்கள் யோவானுக்கு உரிய மரியாதையை செலுத்துகிறார்கள். அவன் மரித்த பின்பு அவனுடைய சரீரத்தை முறைப்படி மரியாதையோடு அடக்கம் பண்ணுகிறார்கள். யோவானுடைய சீஷர்களுக்கு ஆறுதல் சொல்ல இயேசுவை தவிர வேறு யாரும் இல்லை. ஆகையினால் அவர்கள் இயேசுவிடம் வந்து நடந்த சம்பவத்தை கூறுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் துயர சம்பவம் ஏதாவது நடக்குமானால் அதை இயேசுவிடம் வந்து அறிவிக்க வேண்டும். அவர் நமக்கு ஆறுதல் அளிப்பார். நம்முடைய பாரத்தில் இருந்து தேவனுடைய ஆவியானவர் நமக்கு விடுதலையை கொடுப்பார். மேய்ப்பர்கள் அடிக்கப்படும் போது ஆடுகள் சிதறி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் நமது பிரதான மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து எப்போதும் ஆடுகளோடு கூடவே இருக்கிறார். அவர் ஒருபோதும் மாறுவதில்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பராக இருக்கிறார். ஒவ்வொரு மனுஷருக்கும் மன ஆறுதல் மிகவும் முக்கியமானது. சில வேளைகளில் நமக்கும் இயேசுவுக்கும் இடையில் மன ஆறுதலும் நிம்மதியும் ஒரு தடைக்கல்லாக இருக்கும். அப்போது நம்முடைய மன ஆறுதல் அகற்றப்படுகிறது. கர்த்தருக்குரிய கனத்தை செலுத்தாதவாறு நம்முடைய மன நிம்மதியும் சந்தோஷமும் சமாதானமும் தடையாக இருக்குமென்றால் கர்த்தர் இவற்றை நம்மிடத்திலிருந்து அகற்றி போடுவார். ஆகையினால் நமது சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் கர்த்தரோடு நமது ஐக்கியமும் நிலைத்திருக்க வேண்டும். சந்தோஷமும் சமாதானமும் சரீர ஆரோக்கியமும் கிடைத்தவுடன் கர்த்தரை விட்டு விலகி போய்விடக்கூடாது. விலகி போனால் நம்முடைய சந்தோஷமும் சமாதானமும் சரீர ஆரோக்கியமும் நம்மை விட்டு விலகி போய்விடும். சந்தோஷமும் இல்லாமல் கர்த்தரோடு ஐக்கியமும் இல்லாமல் பரிதாபமாக ஜீவிப்பதை விட கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்தில் இளைப்பாறுதல் பெறுவது நமது ஆத்மாவிற்கு ஆசீர்வாதமாக இருக்கும்.